தலைமையில் எடப்பாடி அவர்கள் உறுதி. இனி யார் பத்திரிகை நண்பர்கள் இனி யாருக்கு பயப்படாதீங்க. சுதந்திரமா செய்திகளை போடுங்க. ஒரு நண்பர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் மாறிங்க. பாதி மாறிட்டீங்க, மீதி மாறுங்க. திமுக ஆட்சிக்கே வர முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 21, 27 மட்டும் கோவையில் மட்டும் பாத்தீங்கன்னா 336 கொலைகள் நடந்திருக்கு. 336 கொலைகள் கோயம்புத்தூர்ல. கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம். உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்த பின்னால், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அம்மா வந்த பின்னால், முதலமைச்சர் வந்த பின்னால் முழுமையா சட்ட ஒழுங்கு பாதுகாப்பட்டு கடுமையா இருந்தது. அதனாலதான் தொடர்ந்து கோவை மாவட்டம் அதிமுக கோட்டையாக தொடர்ந்து இருந்தது. எல்லாமே ஜெயிச்சிருந்தோம். 2006 இருந்து இது வெறும் முழுமையா 2006 நான் சட்டமன்ற மாவட்ட 10 எம்எல்ஏ ஜெயிச்சோம். திருப்பூர் கூட இருந்தது 14-10 தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக வந்த பின்னால் இன்னைக்கு மாறிடுச்சு. அவர் தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க எல்லாம் சிந்தித்து பாருங்க மக்களே. இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தயவு செஞ்சு யாருக்கு பயப்படாதீங்க, திமுக பயப்படாதீங்க. அதிகாரி நடுநிலைமையில இருங்க. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பல்லடத்துல வயசானவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கோவை மாவட்டத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் சகோதரிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேட்டுங்க. சரவணம்பட்டி ரோட்ல குமரகுரு காலேஜ் அருகில் ஒரு பெண்ணை எரிச்சு கொலை பண்ணாங்க. இதுவரை பத்திரிகையில் வரல, எங்கேயுமே வரல. அந்த சம்பவம் நடந்த உடனடியாக காவல்துறை கமிஷனர் நேரா ஸ்பாட்டுக்கு போய் எந்த பத்திரிகை கொடுக்காம அந்த பொண்ணை எடுத்துட்டு போனாங்க. எப்படி வேணாலும் இறங்கிட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சு இன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இது வெளியே வரல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படி கமிஷனர் போலீஸும் திமுக ஆட்சிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. குற்றம் நடக்காத தடுப்பதற்கு காவல்துறை, ஆனா குற்றம் நடந்து அந்த குற்றத்தை வெளிவராத தடுப்பதற்கு காவல்துறை இருக்காங்க. நீங்க சிந்தித்து பாருங்க. அவங்க தயவு செஞ்சு இந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டும் தமிழகம் முழுவதும் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது பெண்களுக்கு பாதுகாப்பில் எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம். கஞ்சா போதைப் பொருட்கள் இன்னைக்கு கடுமையாக இருக்கிறது. நீங்க பாத்துங்க, புது கஞ்சா அபின் கோகைன் என்று புதுசா கண்டுபிடிக்கிறான். சாக்லேட்ல வச்சு விற்கிறான். ஸ்கூல் வரைக்கும் போயிருச்சு. நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் இருக்காங்க, இளைஞர்கள், குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எதிர்காலத்தில் திமுக மட்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான் தமிழர் மக்கள் யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா 2000 3000 கொடுக்கறேன்னு சொல்லி போட்டு ஏமாத்தலாம். என்ன வேணாலும் ஏமாத்துவாங்க. தேர்தல் நேரத்தில் டிசைனா எப்படி போனாலும் கொலுசு கொடுத்து ஏமாத்துறாங்கல்ல, கொலுசு காமிச்சு ஏமாத்துறாங்க. கொலுசு காமிச்சு ஏமாத்தி இந்த மாநகராட்சி மேயரை பிடிச்சி எங்க குப்பை எடுக்கிறானா, டிச் எடுக்கிறானா, தண்ணி வருதா? 3ஆம் கூட்டுக்குடி திட்டம் நானா அமைச்சரா இருந்தேன், எடப்பாடி இருக்கும்போது கொண்டு வந்தோம். 3ஆம் கூட்டுக்குடி திட்டம். அந்த திட்டம் முழுமையா வந்துட்டா 50 வருஷத்துக்கு கோயம்புத்தூருக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. தண்ணி வர்றாங்களா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்களா? ஆகவே இன்னைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் இவ்வளவு திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரியல, சொல்லி தர வேண்டியதில்லை. இன்னைக்கு பாலமாகட்டும், சாலைகளாகட்டும், இன்னைக்கு அது என்ன இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனை, 6 புதிய கல்லூரி, தாலுகா சொல்லிட்டே இருக்கலாம். எல்லாம் நிறைய மீட்டில் பேசிட்டோம். இத்தனை திட்டங்களும் 50 ஆண்டு வளர்ச்சி கொடுத்திருக்கிறோம். ஆனால் 5 வருஷம் திமுக கொண்டு வைப்பது கோவை மாவட்டத்தை புறக்கணிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுதான் முக்கியம். சட்டம் சரியில்லை, போலீஸ் வேலை செய்யறதில்லை. இவங்க தொடர்ந்தால் திரும்ப வந்தா கோவை மாவட்டம் உள்ள தமிழ்நாடே முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆகவே நீங்களே சிந்தித்து பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா டிசைன் வந்து ஏமாத்துவான் திமுக கார. நீங்க எதுக்கும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பா அண்ணா திமுக ஆட்சி இன்னைக்கு பாரத பிரதமர் தெளிவா சொல்லிட்டார். இன்னைக்கு பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்றாங்க, மத்திய அரசு இது பாராளுமன்ற தேர்தல் நடக்குதா, சட்டமன்ற தேர்தல் நடக்குது. நீ சட்டமன்றத்தில் மக்களுக்கு என்ன பண்ணு சொல்லு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண, கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே செய்யல. மத்திய அரசு அடிமை. இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு இருக்குது, வேற மாறி இருக்குதா? இப்படி எல்லாம் மக்கள் ஏமாத்துறாங்க. நீங்க மத்தியில பாத்தீங்கன்னா எடப்பாடி இருக்க 11 மருத்துவ கொள்கை கொடுத்தாரு இன்னைக்கு பாரத பிரதமர். ரெக்கார்டு அதிகமான வீடுகள் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த கோயில் எப்படி மேம்படுத்திருக்கோம், மத்திய அரசு பாரத பிரதமர் அம்மா கேட்டு வாங்கினாங்க. கேட்ட திட்டங்களை போற பாரதிய கட்சி கொடுக்குறாங்க. எதுவுமே பண்ணல சொல்லி பொய்யான வாக்குறுதி. இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்தால் மத்திய அரசு அத்தனை திட்டங்களும் வரும். திமுக சண்டை போட்டே இல்ல, அத்தனை திட்டங்களும் இந்த கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு எல்லா திட்டங்களும் வரும். ஆக தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க. தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. இது முக்கியமான ஆர்ப்பாட்டம். தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி சார்பாக
அற்புதமான காலையில பூரா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி. இந்த எழுச்சி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 தொகுதியும் போன முறை வென்றோம். இந்த முறையும் முழுமையா எழுதுவோம். திமுக சொல்லிட்டு இருக்கிறான். திமுக விளம்பரத்திலையும் பேப்பர்லயும் டிவிலையும் போஸ்டர்லையும் தான் சொல்லுவான் நான் ஜெயிச்சேன்னு சொல்லி போட்டு. நீ திமுக காரனுக்கு திமுக ஓட்டு போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் திமுக ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தியா? சட்டங்களுக்கு பாதுகாத்தியா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? எங்க சகோதரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? எங்க பார்த்தாலும் சைன் திருடுறான், எங்க பார்த்தாலும் கொலை. ஒரு திட்டமும் செய்யல. சட்டங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எதுக்காக உனக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? நம்ம கொண்டு திட்டங்களை இந்த 10 கிலோமீட்டர் கவனம் பாலத்தை நீ ஸ்டிக்கர் எடுத்து திறக்கிற. எதுவுமே பண்ணல, எந்த திட்டம் பண்ணல. ஆகவே நம்ம அத்தனை திட்டங்களை நம்ம கொண்டு வந்தோம். உரிமையோடு ஓட்டு கேட்கலாம். தயவு செஞ்சு இருக்கக்கூடிய நீங்க எல்லாம் போய் ஒவ்வொருத்தரும் 10 ஓட்டு கேன்வாஸ் பண்ண போதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே கோயமாவட்டம் திறந்து வந்திருக்கீங்க. இது மாதிரி அங்க பின்னாடி எல்லா பக்கமும் பார்த்து வரவே முடியல. அதே போல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வரும்போது 2 மணி நேரம் மேடைகள் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட நடந்தே வந்தார். கடைசியில அவங்களோட கூட்டம் கோவை மாவட்டமே இன்னைக்கு சம்பிச்சிருச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இது முழுமையாக ஓட்டாக மாற வேண்டும். ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்க. திமுக என்ன சொன்னாலும் என்ன திமுக மட்டும் ஓட்டு போடக்கூடாது. அத்தனை ஓட்டு திமுக மட்டுமல்ல, எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. எந்த கட்சி முழுசா வந்த எந்த கட்சி யாரா இருந்தாலும் ஓட்டு போட்டா அது திமுக வாய்ப்பாயிரும். அத்தனை ஓட்டும் அண்ணா திமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு நீங்க போடணும். மறவாதீங்க. இந்த 10 நாள் எந்த வேலை ஏமாத்துவான், அதுக்கப்புறம் காணாம போயிருவான். திமுக காணாம போயிருவான். உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, எடப்பாடி முதலமைச்சர் பொறுப்பேற்றதுமே ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10,000, 10,000, ஒவ்வொரு குடும்பத்தினருக்கு 2,000. அதே போல விசத்தறியாளர் நம்ம இருக்கிறீங்க. கரண்ட் 1000 யூனிட் ஃப்ரீ இருந்தது, 400 யூனிட் கூடுதல் பண்ணியாச்சு. 1400 யூனிட் விசைத்தறிக்காரங்க கூடுதல் பண்ணியிருக்காங்க. வீடு இல்லாத வீடு இடவாய் வீடு கட்டி தரப்படும். நீங்க சொல்லுங்க, எல்லா பக்கத்துக்கும் சொல்லுங்க. இப்படி 16 வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அம்மா இருசக்கர வாகனம் என்று பல்வேறு திட்டங்கள், திமுக நிறுத்திய தாலிக்கு தங்க உட்பட அத்தனை திட்டங்கள் மீண்டும் தொடரும் சொல்லியிருக்காங்க. ஆகவே அற்புதமான கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்னைக்கு பாரத பிரதமர் நமக்கு துணை இருக்கிறார். பாரத பிரதமருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிறுபான்மை சமுதாயம் வந்திருக்கிறீங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க, அதே போல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி நம்ம 2009 கூட்டணி இருந்தோம். ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுதான் திமுக இன்னைக்கு சிறுபான்மையினர் பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு செய்யல. தயவு செஞ்சு அவங்க என்ன வேலை சொல்லி ஏமாத்துவாங்க, கடைசியில் விட்டுருவாங்க, தேர்தல் முடிஞ்சா விட்டுருவாங்க. ஆகவே சிறுபான்மையினர் பாதுகாப்போம் நாங்க தான். ஆகவே என்ன சொல்ல கேட்காதீங்க. என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி முதலமைச்சர் வருவது உறுதி. எடப்பாடி முதலமைச்சர் வந்த உடனே கோவை மாவட்டத்தில் மீண்டும் திட்டங்கள் தொடரும். இன்னைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது எப்படி மத்திய அரசு கூட எனக்கு மறந்தாங்க. நீங்க மத்திய அரசு அத்தனை திட்டங்களும் கொண்டு வருவோம். இன்னைக்கு 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காருல்ல, 2000 இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியும். திமுக 1000 கொடுக்கல, 28 மாதம் கழிச்சு கொடுத்தா, பாதி பேருக்கு கொடுத்தா. நம்ம என்ன வேணா செய்வோம், என்ன வேணா செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு தான் இருக்குது. நீ மத்திய அரசுல பாரத பிரதமர் இருக்காங்க, மத்திய பாரதிய கட்சி ஆட்சியில் இருக்குது. எந்த திட்டங்களும் நமக்கு செய்வாங்க. அது தயவு செஞ்சு சிந்தித்து பாருங்க. தேர்தல் வந்துருச்சு, திரும்ப சொல்ற தேர்தல் வச்சு எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே எல்லாரும் இரட்டை இலக்கணத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்ம அதிமுக போட்டியிட்ட தொகுதியில், பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட தொகுதியிலே தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக போட்டியிட்ட தொகுதியிலே குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஆகவே கூட்டணி கட்சியில் போட்டியிட்ட தொகுதியிலே அது ஒதுக்கப்பட்ட சின்னங்கள்ல வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டு, மறவாதீர்கள். நம்ம எல்லாருமே அண்ணாமலை வந்திருக்காரு, உங்களோட சேர்ந்து நானும் ஆர்வமா இருக்கேன். ஆகவே இந்த சிறப்பு வாய்ந்த திகழ்ச்சியில நம்ம குறுகிய காலத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணோம். அங்க சொன்னதுமே இன்னைக்கு திரண்டு வந்திருக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் அத்தனை கூட்டணி கட்சியுடைய
அத்தனை வந்திருக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நீங்க ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரும் போலீஸ் இலாக்காவிலே இப்படி ஒரு ஆள் இருக்க வேண்டும் என்ற உதாரணத்துக்கு இருந்துள்ள எங்களது அன்பு தலைவர் IPS அண்ணாமலை அவர்கள் இப்பொழுது உங்களிடம் சிறப்புரை அதிரடியாக சிறப்புரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உணவுபூர்வமான இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டிருக்கூடிய நம்முடைய தொண்டர் பெருமக்களே, நமக்கு தெரியும் நேற்றிலிருந்து கோயம்புத்தூர் பகுதியில் சூரியனுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது. மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. மழை பெய்ஞ்சா நமக்கு தெரியும் குளங்கள்லாம் நம்பும், இலை துளிர்விடும், ரெட்டலை வெளியே வரும், தாமரை மலரும். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லோரும் விட்டு வருவார். இன்னைக்கும் கூட மழை வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நேரத்தில் வருண பகவானுடைய அருள் நமக்கு இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வெயிலுடைய தாக்கம் குறைக்கப்பட்டு நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம். பத்திரிகை நண்பர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். இன்று காலையில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், மே 4ஆம் தேதிக்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில சென்னையில ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் அவர்கள் நடத்தினார். கடலூர்ல அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கடலூர்ல. தஞ்சாவூர்ல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தஞ்சையில. மதுரையில எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மதுரையில் நடத்தினார். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருநெல்வேலியில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியில் இன்று காலை முழுவதுமே சுட்டரிக்கின்ற வெயில்ல பொதுமக்கள் எங்கேயும் சுணங்காம அந்த வெயில் நின்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றாங்க. கோவை மாநகரில் இந்த பகுதியினுடைய ஸ்ட்ராங் மேன் என்று சொல்வதை விட இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அமைச்சராக பாடுபட்டவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவருடைய முன்னிலையில் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மூத்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் PRG அருண்குமார் அவர்கள், அண்ணன் அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தேசியத்தினுடைய மகளிர் அணியினுடைய தலைவராக, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திருப்பூரில் இன்று காலையில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்திவிட்டு நம்மோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அருமையக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு செயலாளர், திருப்பூர் மாநகர மாவட்டத்தினுடைய கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் தாமோதரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள், தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் அண்ணன் தினபால் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் VP கந்தசாமி அவர்கள், அம்மா பேரவை இணைச்சாளர் அண்ணன் KR ஜெயராம் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்து மக்கள் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய தலைவர், சென்னையில் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை காவல்துறை அனுமதி எல்லாம் தடுத்தும் கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி நடத்திவிட்டு நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், சந்திரசேகரன் அவர்கள், வசந்தராஜன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சுகுமார் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரோஹிணி அவர்கள், மாநகர மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் அவர்கள், கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் அவர்கள், வடக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள், மத்திய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் அனந்த்குமார் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் கோவை ராஜன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள், மேற்கு மாவட்ட செயலாளர் வீரன் ரவுத்தர் அவர்கள், தெற்கு மாவட்ட செயலாளர்கள் நல்லாம்பள்ளி ராம் அவர்கள், அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கூடிய அண்ணன் VV வாசன் அவர்கள்,
அண்ணன் அருணேஸ்வரன் அவர்கள், மெடிக்கல் செல்வராஜ் அவர்கள், தம்பி என்கின்ற வேணுகோபால் அவர்கள், அதே போல அன்னூர் கார்த்திகேயன் அவர்கள், குணசேகரன் அவர்கள், தமமுக சார்பாக வந்திருக்கக்கூடிய பிரின்ஸ் சுந்தர் அவர்கள், சி.என். அக்பர் ஷெரீப் அவர்கள், அண்ணன் கதிரவன் அவர்கள், ரங்கசாமி அவர்கள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள், மனோரஞ்சன் அவர்கள், கழக மாணவரணி செயலாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள், செய்தி தொடர்பாக பேராசிரியர் அருமை சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள், தோப் அசோகன் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சின்ராஜன் அவர்கள், எட்டிமலை சண்முகம் அவர்கள், மகேஸ்வரி அவர்கள், கஸ்தூரி அவர்கள், பிரேமா அவர்கள், கருப்சாமி அவர்கள், துரைமுருகன் அவர்கள், தியாகராஜன் அவர்கள், புதிய நீதி கட்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் இருமுறை அசோக் அவர்கள், உளவு உழைப்பாளர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் சின்னசாமி அவர்கள், மற்ற எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு சொந்தங்கள், தலைவர்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எந்த ஒரு சூழ்நிலையும் பொருட்படுத்தாம கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு காட்டாட்சி, ஒரு குடும்பாட்சி, ஒரு அராஜக ஆட்சி, ஒரு பேயாட்சி, அதையெல்லாம் 5 ஆண்டு காலமாக பொறுத்துக் கொண்டு மக்கள் மத்தியில உங்களுடைய அரசியல் பணியை செம்மையாக செய்து தமிழக மக்களுடைய பாதுகாப்பரனாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் 5 ஆண்டு காலமாக அரசு செய்திருக்கக்கூடிய தவறு, எத்தனையோ பேர் சிறைக்கு போயிருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு உங்களுடைய தொழில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, எத்தனையோ பேருக்கு வீட்டில் அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரைடு நடத்தியிருக்கிறார், எத்தனையோ பேருக்கு கைது பண்ணியிருக்கிறார், சமூக வலைதளத்தில் பதிவு போட்டதற்காக கைது செய்யப்பட்டு எல்லா கட்சியினுடைய தொண்டர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தவங்களும் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 5 ஆண்டு காலமாக கடுமையாக களத்தில் நின்று அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மக்களுடைய மனதில் இருந்து என்னைக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சாங்களோ அன்னைக்கு உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. உண்மையாலுமே சுதந்திரம் கிடைத்திருக்கிறது 5 ஆண்டுகள் கழித்து. பத்திரிகை நண்பர்கள் இங்க இருக்கிறாங்க. காலையில் எடப்பாடி என்ன சொன்னாங்க, வேலுமணி என்ன சொன்னாங்க, அக்கா வாணிஜி அக்கா கூட திருப்பூர்ல பேசினாங்க. ஏதாவது ஒரு செய்தி, ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமையை ஒரு செய்தியா போட்டா பெண் அமைப்பிலிருந்து பத்திரிகை நண்பர்கள் எடிட்டருக்கு போன் பண்ணுவாங்க, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணிடுவோம், அரசு கேபிள்ல கடைசியத்துக்கு உங்களை போட்டுருவோம், கேபிள கட் பண்ணி விட்டுருவோம், எப்படி நீங்க போடுவீங்க? அந்த அடக்குமுறை எல்லாம் தாண்டி இன்னைக்கும் களத்தில் தங்களால் முடிந்தவரை பெண்களுக்கு மக்களுக்கு எதிராக பிரச்சனை எல்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்தின் பலத்தை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமை சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம், நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது மூன்றாம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தினத்தன்னைக்கு காலையில் ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கார். 72 வயது பெரியவர். ஒரு மர்ம நபர் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த பெரியவருடைய தலையை தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கொண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. 65 வயது. சத்தம் கேட்குதுன்னு வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது மூதாட்டிய தாயார பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி விடுறாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது. அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில அதே மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்படுறார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க. எனக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, இங்க பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், அவர்கள் மீது ஏவப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள். நான் சொல்றது ஒரே நிமிஷம் நல்லா கேளுங்க. 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999. 40,000க்கு ஒரு வழக்கு குறைந்து 5 ஆண்டுகள். யோசிச்சு பாருங்க, எப்படி அவர்கள் இந்த தமிழகத்தில் நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியுங்க? இதெல்லாம் அரசுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த தரவுகள்.
இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஹையஸ்ட், மூதாட்டிகளுக்கு எதிராக ஹையஸ்ட், பெண்களுக்கு எதிராக ஹையஸ்ட். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் வருகின்ற மே 4க்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணை தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிய தலைவர்கள். அதுவும் பாருங்க, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எதை முதல் ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கிறார் அப்படிங்கறத வச்சு அந்த முதலமைச்சர் வேட்பாளர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கலாம், கூட்டணி கட்சி தலைவர்களை பணித்திருக்கலாம், நீங்க எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு முதல் ஆர்ப்பாட்டம் கூட்டணி கட்சியாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம், நம்முடைய தாய்மார்களை, குழந்தைகளை, பெண்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த மனிதனுடைய கையில் நிச்சயமாக தமிழகம் நன்றாக இருக்கும். ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது நிச்சயமாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பாளர் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, இன்னைக்கு பாருங்க, தூத்துக்குடியில விளாத்திக்குளத்துல மார்ச் 10ஆம் தேதி 12வது பரீட்சை எழுதிட்டு அந்த பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த வீட்டுல கழிப்பறை இல்லை, தோட்டத்துக்கு போறான். 8:30 மணி வரைக்கும் வரல. 8:30 மணி வரைக்கும் வரலையே தந்தை தாய் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க செல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 17 வயசு குழந்தை, நாங்க புகார் எடுத்துக்க மாட்டோம், விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. அடுத்த நாள் காலை 11ஆம் தேதி காலையில 10 மணிக்கு போறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சொல்றாங்க, போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு கூடவாவது ஓடி போயிருக்கோம், நல்லா போய் தொலாயிட்டு வாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம். ஐயா, நான் சொல்லல, அந்த பெண்ணுடைய தாயார் சொல்வதை உங்களுக்கு நான் சொல்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு விளாத்திக்குளத்தில் இந்த சகோதரி காணாம போய் அந்த பெற்றோர்கள் 24 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்திலிருந்து இன்னொரு காவல் நிலையத்துக்கு அலைந்தது சாட்சி. 11ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அந்த ஊருடைய ஒதுக்குப்புதர் முன்புதர்ல அந்த குழந்தையினுடைய சடலத்தை தூக்கி வீசி விட்டு கலைஞர்கள் சென்றிருந்தார்கள். இன்னைக்கு 7 நாள் ஆச்சுங்க, 7 நாள் ஆச்சு. கனிமொழி போன ஊரே சேர்ந்து அக்கா கனிமொழி அவர்களை துரத்தி விட்டார்கள், ஊருக்குள்ளே வராதுங்க. இந்த வன்கொடுமை மட்டும் செஞ்சிருக்கிறாங்க. என் கையில் லிஸ்ட் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும் 2021 இருந்து ஆரம்பிச்சா பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக மட்டும் 2021 இருந்து ஆரம்பிச்சா பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் செல்மிஷம் செய்த திமுக நிர்வாகி காளியப்பன் ஆரம்பித்து 4வது பக்கத்தில் விமானத்தில் திமுக கவுன்சிலர் விமானத்தில் போறார். இண்டிகாவுடைய ஏர்ஹோஸ்டஸ் கையை பிடித்து ஒரு வாரத்திற்கு முன்பு பிடிச்சு இழுத்து மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுக்க போறார். அந்த ஏர்ஹோஸ்டஸ் விமானம் தரை இறங்கிய பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக கவுன்சிலர் உள்ள வச்சிருக்கிறார். திமுக கவுன்சிலருடைய பெயர் பிரபாகர். திமுகவை பொறுத்தவரை கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மீதும் தப்பான முறையில் கை வைக்கிறோம். மேல பறக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய விமான பணிப்பெண் மீதும் கை வைக்கிறோம். ஒரு பக்கம் இந்த தவறுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களே முன்னாடி வந்து தப்பு பண்றாங்க. 2வது முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி போடலீங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 7 மாசத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பெடுத்தார். பொறுப்பு டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி. அந்த டிஜிபி என்னங்க அதிகாரம் இருக்கு? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8வது மாசம் இன்ன டிஜிபி போல். டிசம்பர்ல அந்த டிஜிபி லீவ்ல போறார். பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டார். இன்னைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கு. தேர்தல் ஆணையத்திடம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள், உடனடியாக தமிழகத்திற்கு ஒரு முழுநேர டிஜிபி கொடுக்கணும். ஒரு பக்கம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏன்? கோவை புதூர்ல ஒரு எஸ்பியை கைது பண்றாங்க பாலியல் வன்கொடுமைக்கு. எஸ்பி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எஸ்பி தன்னுடைய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய 45 வயது இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிய செப்டம்பர் மாதம் தன்னுடைய அறையிலே துன்புறுத்துகின்றார், அக்டோபர் மாதம் அறையிலே துன்புறுத்துகின்றார், டிசம்பர் மாதம் துன்புறுத்துறார். அந்த சகோதரி காவல்துறை சீருடை அணிந்திருக்கக்கூடிய சகோதரி ஜனவரியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஜனவரி. அதன் பிறகு தமிழக காவல்துறை அவங்களே உள்ள ஒரு கமிட்டி வச்சு என்கொயரி பண்றாங்க.
பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த எஸ்பி தப்பு பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் கொடுக்கிறான். எஸ்பி சஸ்பெண்ட் ஆயிடுறார். எஸ்பி கைது கிடையாது. பிப்ரவரியில கைதே பண்ணீங்க. காவல்துறைக்கு சொல்ல இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? கோவைப்புத்தூர் பட்டாலியன் நடந்த நிகழ்வு. காவல்துறையுடைய எஸ்பி 45 வயது இருக்கக்கூடிய காவலன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு காவல்துறைக்கு போகல, அலுவலகத்துக்குள்ள முடிக்கிறார். ஒரு மாத காலம் பொறுத்திருந்த இந்த பெண்மணி மார்ச் 12ஆம் தேதி இவங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க நான் நினைக்கிற மாதிரி நேத்து தப்பண்ணார், இன்னைக்கு கைது பண்ணலீங்கய்யா. செப்டம்பர்ல தப்பண்ணார், அக்டோபர்ல தப்பண்ணார், டிசம்பர்ல தப்பண்ணார், மார்ச்ல கைதாகிறார். இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தவிர காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்காது. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு காவல்துறை ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாருன்னா என்னங்க கேட்பாரு? இத்தனை கேஸ் வந்திருக்குது, என்னங்க நடவடிக்கை எடுப்பீங்க கேட்பாரா? அவருக்கு பதநீர் கொடுத்தீங்கன்னா சக்கரை போட்டீங்களான்னு கேட்கிறாள். அவருடைய டிஜிபி ஐபிஎஸ் ஆபீசர் உட்கார வச்சா அவருக்கு என்ன தெரியும்? என்ன பேசுவார்? என்ன ரிவ்யூ பண்ணுவார்? ஒரு முதலமைச்சராக என்ன பண்ணுவார்? இன்னைக்கு ரீல்ஸ் முதலமைச்சராக மட்டும் மாறி இருக்கின்றார். சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, அவங்க அலுவலகத்து கூட்டுக்கு வந்து ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தனக்கு கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்திற்கும் எங்கேயுமே அக்கறை கொடுக்கவில்லை. அதனால்தான் அருமை சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய், இந்த முறை உங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். ரத்தாலைக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். தாமரைக்கு மட்டும்தான் இருக்கணும். குக்கருக்கு மட்டும்தான் இருக்கணும். மாம்பழத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். சைக்கிளுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த முறை ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய், ஐயா புதுசா நிறைய பேர் வர்றாங்க, அவங்களை பத்தி நான் பேசல. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம்னா அது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை எப்படி இயக்கணுங்கிற திறமை ஒரு மனிதனுக்கு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக இருப்பவர்களுக்கு இந்த இயந்திரத்தை இயக்க தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் புதுசா வர்றாங்க, நாங்க செய்யறோம், அவங்க செய்யறாங்க. ஆனால் இந்த முறை உங்கள் வாக்கை மிக கவனமாக, இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகள், இதற்கு முன்பு சட்டம் ஒழுங்கை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த கட்சிகள், உங்களுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு, மறுபடியும் சொல்றேங்க, 39,999 வழக்குகள். 5 ஆண்டுகள்ல 18 வயசு கீழக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு. வருடத்திற்கு 8,000 வழக்கு. அது ஏற்றுக்கவே முடியாதுங்க, ஏற்றுக்கவே முடியாது. ஒரு தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றத்தை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது ஆணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை முடிவு நீங்க இருக்கு. அதே போல இளைஞர் பெருமக்கள் பெருமளவில் நீங்க வந்திருக்கிறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை, வருடத்திற்கு 5 லட்சம் பேருக்கு தனியார் வேலை, 5 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு தனியார் வேலை, அரசு வேலை மொத்தமாக 3,50,000, 43,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. 43,000 பேருக்கு, 43,000 பேருக்கு இந்த 5 ஆண்டுகள் அரசு வேலை. சொன்னது 3,50,000. எங்க போவாங்க? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்முடைய குழந்தைகள், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த புழுதியில, வெயில்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு தவறுகள், எவ்வளவு குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. ஒரு பக்கம் ட்ரக்ஸினுடைய புழக்கம். நீங்களே பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு காவல்துறையுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க வீட்டு பக்கத்துல போய் ட்ரக்ஸை பழக்க நீங்க பிடிச்சிட்டு வந்துருவீங்க. தமிழகத்தில் காவல்துறை எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய காவல்துறை மொத்தமாக பிடித்திருக்கக்கூடிய கஞ்சா 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க ஐயா, 65,000 கிலோ, 65,000 கிலோ மொத்தமா 5 வருஷத்துல பிடிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நாளை காலையிலுக்குள்ள 3 லட்சம் கிலோ பிடிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் தெருமுனை எங்க இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குது, எங்க யாரு வந்து விற்க. தமிழகத்தில் மொத்தமாக செயற்கை போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக் தான் குழந்தைகளை பாழாக்கி கொண்டு, தமிழகத்தில் மட்டும்தான் சிந்தட்டிக் ட்ரக்கினுடைய புழக்கம் வருடம் வருடம் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆனா எவ்வளவு பிடிச்சாங்க? 8,025 கிலோ சிந்தட்டிக் ட்ரக், செயற்கையான போதைப் பொருளை பிடித்தது 8,025 கிலோ, கஞ்சா பிடித்தது 65,000 கிலோ. ஆனா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் அவர்கள், இவங்க எல்லாம் சொல்றாங்க தமிழகத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருக்கு. ஆனா முதலமைச்சர் வந்து பேச வேண்டியவர் முதலமைச்சர் பேச மாட்டார். உள்துறை செயலாளர், பொறுப்பு டிஜிபி, அவங்க எல்லாம் உட்கார்ந்து 5 பேர் பேசுறாங்க. சொல்லக்கூடிய தவறுகளுமே தப்பு. முதலமைச்சரை நேரடியாக பேசாம மலிப்பி போறாரு. பெண்களுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது.
கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது, செயற்கை கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. எல்லா விதப்பட்ட சின்ன குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை யாருக்கு இல்லை. இன்னைக்கு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கரூர்ல இருந்து வரக்கூடிய 10 ரூபாய் பாலாஜி அடிக்கடி கோயம்புத்தூருக்கு வருவார். இந்த முறையும் பெரிய நம்பிக்கையோடு சுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த 10 ரூபாய்க்காரர் எங்க இருக்காருன்னா டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். புலாசிறையில் இருப்பாரு, வெளியே விட்டீங்கன்னா சிபிஐ அலுவலகத்தில் இருப்பார். ஒரே ஒரு கணக்கு மட்டும் நான் சொல்றேன் ஐயா. தமிழகத்தில் டாஸ்மார்க் கணக்குப்படி கடந்த 5 ஆண்டுகள் மொத்தமாக விற்கப்பட்ட பாட்டில், 5 ஆண்டுகள் டாஸ்மார்க் வித்த பாட்டில் பாத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். கஞ்சா கம்மிதான், 6100 கிலோ தாங்க. சிந்தட்டிக்ல கம்மிதான். டாஸ்மார்க்ல விற்கப்பட்ட பாட்டில், ஒரு பாட்டில் எடுத்தீங்கன்னா 1495 கோடி பாட்டில். முதலமைச்சர் சொன்னார், நான் சொல்லிங்க ஸ்டாலின் அண்ணன் இதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது 10 ரூபாய் கணக்கு சொன்னார். அப்ப 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் போட்டா இந்த சாராய அமைச்சர் சம்பாதிப்பது மட்டுமே 14,950 கோடி ரூபாய். பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 14,950 கோடி ரூபாய். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சொன்னது போல முதல் குடும்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பணம் 6 ரூபாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. 14,950 கோடி எல்லாருடைய கையில் இருக்கு. அதே கையில பெண்களுடைய ரத்தமும் இருக்கு. அதே கையில சின்ன குழந்தைகளுடைய அலுவலியம் இருக்கு. அதனால் எவ்வளவு பணத்தை வாரி இறைத்தால், ஜனநாயகத்தை விலை பேசினால், இந்த கூட்டத்தில் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது போல நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த முறை நாம் வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, அன்னை 10 சொன்னாங்க. 10 பேருக்கு நீங்க பேசி அவங்க 10 பேர், அவங்க 10 பேர். அடுத்த 40 நாட்கள், 35 நாட்கள் எல்லாத்துக்கிட்டும் நீங்க பேசி இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். இந்த ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கின்ற ஒற்றை கருத்துல நீங்க இருக்கணும். ஆனால் அன்பு சொந்தங்களே, நம்முடைய நோக்கம் இந்த முறை தீய திராவிட முன்னேற்ற கழக சக்தியை தூக்கி எறிய வேண்டும். ஏன்னா இது நமக்குள்ள விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. தூக்கி எறியவில்லை என்றால் தமிழகம் நம்மை மன்னிக்காது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்பு வேற சித்தாந்தம், வேற கட்சி ஏதாவது இருந்தாலும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கு. என மக்கள் முதலமைச்சரை பார்த்து ஓட்டு போடுவாங்க தமிழகத்தில். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரக்கூடிய காலத்தில் 35 நாட்களும் கூட அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சாதனையை சொல்லும். என மக்கள் யார் முதலமைச்சர் என்கின்ற கணக்கை பார்க்கும் பொழுது நம்முடைய அண்ணன் முன்னிலையில் இருக்கும். அது நம்முடைய கடமை. என நம்முடைய கட்சி அந்த பொறுப்பை நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாங்க. நாம் அதை சிறப்பாக செய்யணும். கழகத்தினுடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் ஒருங்கிணைந்து பலமாக ஒரு ஆணை பலத்தோடு நாம் கீழே இருக்கிறோம். ஐயா, பெரிய புராணத்தில் மனுநீதி சோழனை பத்தி சொல்லுவாங்க. ஒரு அரச காவலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னால பிரச்சனை வரக்கூடாது, தன்னுடைய பரிசனத்தினால பிரச்சனை வரக்கூடாது, பகைவர்களால பிரச்சனை வரக்கூடாது, கல்வர்களால பிரச்சனை வரக்கூடாது, மிருகங்களால பிரச்சனை வரக்கூடாது. இந்த 5ஐயும் ஒரு அரசன் சரியா கையாண்டான அந்த அரசனுக்கு அரச காவலன் என்கின்ற பெயர். அது மனுநீதி சோழனுக்கு இருந்தது இல்லையா? மகன் தப்பு பண்ணா மகனை வெளியே போட்டு தேர வச்சு ஏற்றினார். ஆனா இன்னைக்கு அரச காவலன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நீங்க பாருங்க, அவரால பிரச்சனையா? அவராலதான் முதல் பிரச்சனை. ஏன்னா ஆட்சி செய்ய தெரியல. பரிசனம்னா கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் பிரச்சனை. ஆனா இந்த மீடியா நண்பர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. பெண் என்கின்ற அமைப்பு முதலமைச்சருடைய மருமகன் சபரீஷன் நடத்துறார். யாராவது இன்னைக்கு எஸ்பி வேலுமணி என்ன பேசினது இன்னைக்கு லைவா ஒரு 3 நிமிஷம் முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா எடிட்டருக்கு போன் பண்ணி மிரட்டுவாங்க. ஏன்னா வேலுமணி என்ன பேசுறது 3 நிமிஷம் போடுறீங்க, நம்ம ஸ்டாலின் ஐயா பேசுறது 2 நிமிஷம் தான் போடுறீங்க. காலை திருப்பூர்ல வானத்தைக்கா பேசியிருந்தா காலையிலிருந்து இரவு வரை எடிட்டருக்கு இது மட்டும்தான் பிரச்சனை. யாரு கண்ட்ரோல் பண்றா? சபரீஷன் என்கின்ற ஒற்றை நபர் பெண் என்கின்ற அமைப்பை வைத்துக் கொண்டு கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 25 கோடி ரூபாய் சமூக வலைதளத்துக்கு அந்த நிறுவனம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. சாராய பணம் 14,950 கோடி, 1495 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கணக்கு நீங்க போடுங்க. அவர்கள் எல்லாம் தாண்டி பத்திரிகை நண்பர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களை எத்தனையோ தாண்டி வந்துட்டோம். 5 ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம். காட்டாட்சியை தாண்டி வந்துவிட்டோம். இன்னும் 35 நாட்கள் நாம் எல்லாம் தேனீக்களை போல வீடு வீடாக, கிராமமாக, அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியினுடைய எல்லா சட்டமன்றத்தையும் கூட
தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் வென்றெடுக்க வேண்டும். இதற்கு முன்பு நான் 7 மணி நேரம் தொண்டாமுத்தூர்ல சொன்னேன். ஆனா நீங்க பண்ண பெரிய தப்பு 2021 என்னன்னா 10க்கு 10 வெற்றி பெற்றீங்க. அக்கா வானத்து சீனிவாசன் அவங்க வெற்றி பெற்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ இங்க வந்தாங்க. அதற்கு முக ஸ்டாலின் ஐயா கோயம்புத்தூர் கொடுத்த பரிசு என்னன்னா கோவிட் மருந்தை நிறுத்தி வைத்தது நமக்கு கிடைத்த பரிசு. மே 2021 தமிழகத்தில் மற்ற இடத்துல கொடுத்த கோவிட் மருந்துக்கும் கோயம்புத்தூர் கொடுத்ததும் பெர் கேபிட்டா குறைவுங்க. அடுத்த மாதம் குறைவு, ஜூன் மாசம் குறைவு. எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிறகு முதலமைச்சர் கம்மன காலையில இஎஸ்ஐ மருத்துவமனை சிங்கநல்லூருக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல, நாங்க ஓர வஞ்சனைக்காரன் கிடையாது, கோயம்புத்தூருக்கு கொடுப்போம். போன முறை கோயம்புத்தூர் என்ன செய்தார்களோ இந்த முறை தமிழகம் அதை செய்ய இருக்கின்றார்கள். அன்பு சொந்தங்கள், இன்னொன்றையும் புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் தயாநிதி மாறன் ஒரு மேடையில பேசுறார். பக்கத்தில் 10 ரூபாய் பாலாஜி இருக்கிறார். தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், இந்த கோயம்புத்தூர்காரன் குசும்புக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க தயாநிதி மாறன் அவங்க ஊரை கெடுக்க மாட்டாங்க, பக்கத்து ஊரை கெடுப்பாங்க. அப்ப 10 ரூபாய் பாலாஜி சிரித்துக் கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூரை பொறுத்தவரை தன்னையும் வாழ வைத்து வந்தவர்களையும் வாழ வைத்து தமிழகத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நகரம். இதே தப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவை 1967 தேர்தலுக்கு பின்பு நடந்த இடைத்தேர்தலை தோற்கடிக்க முடியும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை. குமரினாவே தொல்லைனார். அன்றிலிருந்து கன்னியாகுமரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பக்கம் சென்றதே கிடையாது. காங்கிரசுக்கு போவாங்க, வேற கட்சிக்கு போவாங்க, ஆனா திமுகவுக்கு போக மாட்டாங்க. அதனால கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து பழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா பேருக்கு இங்க வந்து ஒரு லைப்ரரி கட்டின அதை கட்டின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தேங்காய் உடைச்சா இவங்க ரிப்பன் கட் பண்றாங்க. அதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூருக்கு இவர்களாகவே கொண்டு வந்த திட்டம் எதுவும் கிடையாது. அதனால் நிச்சயமாக இந்த முறை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற முதலமைச்சரா மே 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம மாற்றணும். அது நம்முடைய உழைப்பில் இருக்கு. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிக அற்புதமான இந்த கூட்டத்திற்கு மாலை பொழுது விடுகிறது. ஆனா எதையும் கண்டுக்காம அப்படியே இருக்கிறேன். இருட்டினாலும் பரவாயில்லை, சகோதரிகள் நின்று கொண்டிருக்கின்றார். நீங்க மலை வருவது தெரிஞ்சுதான் எல்லாம் வந்திருக்கிறேன், விரோதத்திலிருந்து வந்திருக்கிறேன். மிகப்பெரிய இந்த கூட்டத்தை, பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை, வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை, வெற்றிகரமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி காட்டிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நம்ம பணி இன்னும் தான் இரட்டிப்பாகும். அதனால் நாம் எல்லோரும் சுணக்கமாக இருக்க வேண்டாம், கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு, கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றிக்குரிய கட்சி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் இளைஞர்களுடைய விடிவெள்ளி திரு கே அண்ணாமலை IPS அவர்களையும், அதேபோல முன்னணி பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கிற கோவை மாவட்டத்திற்கு 50 ஆண்டுகால வளர்ச்சி 5 ஆண்டுகளை பெற்றுத் தந்திருக்கிற அற்புத மனிதர் கோவை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி கோவா முன்னாள் அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்களையும் கண்டிக்கிறோம். ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம். 8 திக்கும் போதை பொருட்கள் பழக்கம் கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம். பதில் சொல். பொம்மை முதலமைச்சரே பதில் சொல். மாபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காரா தமிழ்நாடு. போதைப் பொருட்கள் விற்கின்ற சந்தைதானா தமிழ்நாடு. திணித்தது யார்? புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதைப் பொருளை திணித்தது யார்? பதில் சொல்.
சொல். விடியா திமுக அரசே பதில் சொல். விடியா திமுக அரசே பதில் சொல். எட்டு திக்கும் கஞ்சா வாசம், எட்டு திக்கும் கஞ்சா வாசம், சட்டம் ஒழுங்கு படுமோசம், சட்டம் ஒழுங்கு படுமோசம், மக்களின் வாழ்க்கை விடியா ஆட்சியில், மக்களின் விடுக்கை விடியா ஆட்சியில் ஐயோ ஐயோ நாசம் நாசம், ஐயோ ஐயோ நாசம் நாசம். எங்கே போனது எங்கே போனது, எங்கே போனது எங்கே போனது, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழகத்தின் காவல்துறை, தமிழகத்தின் காவல்துறை எங்கே போனது எங்கே போனது, எங்கே போனது எங்கே போனது. திறனற்ற முதலமைச்சர் கையில், திறனற்ற முதலமைச்சர் கையில் காவல்துறையின் காவல்துறையின் கண்ணியம் பறிபோனது, கண்ணியம் பறிபோனது. செத்து போச்சு செத்து போச்சு, செத்து போச்சு செத்து போச்சு, சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு, சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு, பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே பெண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை. விதவிதமாய் போதைப் பொருட்கள் விதவிதமாய் போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் நடமாட்டம், தமிழ்நாட்டில் நடமாட்டம், போதை கும்பல் கூலிப்படைகள் போதை கும்பல் கூலி படைகள் தெருக்கள் தோறும் வெளியாட்டம், தெருக்கள் தோறும் வெளியாட்டம், வீசும் காற்றில் எங்கெங்கும் வீசும் காற்றில் எங்கெங்கும் பெண்கள் குழந்தைகள் பிணவாசம், பெண்கள் குழந்தைகள் பிறவாசம். அம்மா தாயார், அம்மா தாய்மார், அம்மா தாய்மார் பெரியோரே, அம்மா தாய்மார் பெரியோரே, தீய சக்தி திமுகவோடு தீய சக்தி திமுகவோடு இனியும் வேண்டாம் சாகுவாசம், இனியும் வேண்டாம் சகவாசம். எத்தனை கொலைகள் எத்தனை வன்முறைகள், எத்தனை கொலைகள் எத்தனை வன்முறைகள், எத்தனை அழுகை எத்தனை கதறல், எத்தனை அழுகை எத்தனை கதறல். வேண்டாம் வேண்டாம் இனியும் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் இனியும் வேண்டாம். பெண்ணை முதலமைச்சர் ஸ்டாலின் விடியா ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி மக்கள் விரோத காட்டாட்சி, மக்கள் விரோத பொம்மை முதலமைச்சரின் விடியா ஆட்சி, உண்மை முதலமைச்சர் விடியா ஆட்சி, மக்கள் விரோத காட்டாட்சி, மக்கள் விரோத காட்டாட்சி. வேண்டாம் 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 இனியும் வேண்டாம், இனியும் வேண்டாம். ஏறி போச்சு ஏறி போச்சு, ஏறி போச்சு ஏறி போச்சு, கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் கொள்ளையடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா விலையும் ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு. அரிசி பருப்பு பாமாயில் அரிசி பருப்பு பாமாயில் பால் விலையும் ஏறி போச்சு, பால் விலையும் ஏறி போச்சு. கொள்ளை கும்பலின் ஆட்சியிலே கொள்ளை கும்பலின் ஆட்சியிலே ஏழைகள் வாழ வழி இல்லை, ஏழைகள் வாழ வழி இல்லை. குப்பை வரி குடிசை வரி, குப்பை வரி குடிசை வரி, குடிநீருக்கும் கொள்கை வரி, குடிசை இருக்கும் கொள்ளை வரி. அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா, அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா, தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பா அப்பா, தமிழ்நாட்டில் பிறந்தது தப்பாப்பா. விடியா திமுக ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே மின்சார கட்டணமோ மின்சார கட்டணமோ 3 மடங்கு உயர்ந்தாச்சு, 3 மடங்கு உயர்ந்தாச்சு. சிறு தொழில் செய்வோர் குடும்பங்களே சிறுதொழில் செய்வோர் குடும்பங்களே நாசமாச்சு நாசமாச்சு, நாசமாச்சு நாசமாச்சு. கரண்ட் பில்ல பார்த்தாலே கரண்ட் பில்லை பார்த்தாலே சாக்கடிக்குது அப்பப்பா, சாக்கடிக்குது அப்பப்பா. என்னாச்சு என்னாச்சு, என்னாச்சு என்னாச்சு, தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு, தேர்தல் வாக்குறுதிகள் என்னாச்சு, சொத்து வரியை ஏற்ற மாட்டோம் என்றாயே, சொத்து வரியை ஏற்ற மாட்டோம் என்றாயே, சொன்னதெல்லாம் என்னாச்சு என்னாச்சு, சொன்னதெல்லாம் என்னாச்சு என்னாச்சு, உயர்த்தியாச்சு உயர்த்தியாச்சு, உயர்த்தியாச்சு உயர்த்தியாச்சு, வீட்டு வரியை அநியாயமாய் பல மடங்கு உயர்த்தியாச்சு, வீட்டு வரியை அநியாயமாய் பல மடங்கு உயர்த்தியாச்சு. மொத்த சொத்தை வித்தால் கூட மொத்த சொத்தை விற்றால் கூட வரி கட்ட முடியாது, வரி கட்ட முடியாது. ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்தால் ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்தால் மக்கள் வாழக்கூட முடியாது, மக்கள் வாழக்கூட முடியாது. அம்மா அக்கா தாய்மாரே, அம்மா அக்கா தாய்மாரே, மாணவர் இளைஞர் பெரியோரே, மாணவர் இளைஞர் பெரியோரே, தீய சக்தியின் ஆட்சியிலே தீய சக்தியின் ஆட்சியிலே இழந்தது போதும் திருப்பியடி, இழந்தது போதும் திருப்பியடி, திமுகவை விரட்டியடி, திமுகவை விரட்டியடி. மக்கள் தலைவர் அழைக்கின்றார், மக்கள் தலைவர் அழைக்கின்றார், புரட்சி தமிழர் அழைக்கின்றார், புரட்சி தமிழர் அழைக்கின்றார். அமைதி வளம் வளர்ச்சிக்கான அமைதி வளம் வளர்ச்சிக்கான புரட்சி தமிழர் எடப்பாடியின் பாதையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் பாதையிலே அணிவகுப்போம் அணிவகுப்போம், அணிவகுப்போம் அணிவகுப்போம். மக்கள் வாழ்வு நலம் பெறவே மக்கள் வாழ்வு நலம் பெறவே மக்கள் தலைவரின் வழிநடப்போம், மக்கள் தலைவரின் வழிநடப்போம். அண்ணா திமுக என்டிஏ தலைமையிலே அண்ணா திமுக எட்டிய தலைமையிலே அமைந்த
கூட்டணியை அமைந்துள்ள கூட்டணியை வெல்ல வைப்போம், வெல்ல வைப்போம். வெல்ல வைப்போம், வெல்ல வைப்போம். பேரறிஞர் அண்ணா நாமம், பேரறிஞர் அண்ணா நாமம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம், புரட்சி தலைவர் அம்மாவின் நெடும்புகழ் வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க வெல்க வெல்கவே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்க வெல்க வெல்கவே. என்டிய கூட்டணி வெல்க வெல்க வெல்கவே, இந்திய கூட்டணி வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்க வெல்கவே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி